சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அகில் சரியாயிடுவாள சுந்தரி? இல்ல வெற்றி, நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. ஆனா அவனுக்கு கண்டிப்பா ஒரு அம்மா வேணும். ஆண் பெண் எல்லா விஷயத்திலயும் சமந்தான். ஆனா அம்மா அப்பா அப்படி இல்ல வெற்றி. அதுவும் ஒரு ஆண் குழந்தைக்கு ஒரு தாயோட உதவி குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ரொம்ப அவசியம். ஒரு அப்பாவால சொல்லிக் கொடுக்க முடியாத விஷயங்கள்னு சில இருக்கு. அந்த இடத்தை நிரப்ப ஒரு அம்மாவால தான் முடியும். அதுவும் அகில் மாதிரி அன்புக்காக ஏங்குற குழந்தைக்கு நிச்சயமா அம்மா அவசியம். நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க விருப்பம். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட சொல்லாம கொல்லாம வந்துட்டீங்க. எனக்கு தெரியாம போயிடுமா? இப்ப பாத்தீங்களா, கரெக்டா நான் வந்துட்டேன். நான் உங்க மாமா சொல்லிருப்பாருன்னு நினைச்சேன். என்கிட்ட மாமா சொல்லவே இல்ல. என்ன மாமா அப்படியே ஷாக் ஆகி பாக்குறீங்க? நாங்க இங்கதான் இருக்கோம்னு அம்மா சொன்னாங்களா? அம்மா கிட்ட கேட்டேன், அம்மாவும் தெரியாதுன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் எப்படி? IAS ட்ரைனிங் அகாடமில வேலை பாக்குறேன். இத கூட கண்டுபிடிக்க முடியாதா என்னால? சிஸ்டம்ல செக் பண்ணி பார்த்தேன். அப்பதான் நீங்க ஆன்லைன்ல இந்த ரெசார்ட்ட புக் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதான் நானும் நேர்ல கிளம்பி வந்துட்டேன். இது என்ன பெரிய விஷயம்? சிம்பிள். உங்க கூட 2 நாளா நானும் ஜாலியா இருந்துட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். நீங்க என்னடானா நீ ஏன் வந்தங்கிற மாதிரி கேள்வி கேக்குறீங்க? ஹேய், அது மாதிரி இல்ல. ஒரு கால் பண்ணி சொல்லாம வந்துட்டியே, அதான் கேட்டேன். சரி, அதை விடுங்க வெற்றி. அதான் வந்துட்டாங்கல்ல, எனக்கும் கம்பெனி கிடைச்ச மாதிரி இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். ஆமா, பசங்க எங்க? அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்க சும்மா வாக்கிங்காக வந்தோம். வாங்க உள்ள போலாம், வாங்க. ஆமா, நேத்து எங்க போனீங்க? நேத்து நாங்க பார்க் மட்டும் தான் போனோம், வேற எங்கேயுமே போல. ஓஹோ, நான் வெளியில நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்ல உஷா, எங்கேயுமே போகல. அதே இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்கல்ல, நிறைய இடத்துக்கு போலாம். குழந்தைங்க எங்க? அவங்க நமக்கு முன்னாடி கார் கிட்ட போய் வெயிட் பண்றாங்க. அப்படியா? சரி வாங்க போலாம், வாங்க. மாஸ்டர் இங்க வருவாரு. இங்கயா? எப்படி? நம்ம இங்க இருக்கிறது மாஸ்டருக்கு எப்படி தெரியும்? நான் நேத்து மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். மாஸ்டர் வரேன்னு சொல்லிருக்காரு. நம்ம நேத்து போனோமே, அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிருக்கேன். யார் போன்ல இருந்து ஃபோன் பண்ண? நான் பாலாஜி அங்கிள் போன்ல இருந்து பண்ணேன். ஓ,
மாஸ்டர் வருது அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொன்னியா? யாருக்கும் சொல்லல, இனிமேல் தான் சொல்லணும். குட்டீஸ் கிளம்பியாச்சா? குட் கேர்ள். வாங்க செல்லம். வாங்க சார். சரி வெற்றி, இன்னைக்கு எங்க போலாம்? பாலாஜி கிட்ட கேளுங்க, அவருக்கு தான் எல்லா இடமும் தெரியுமே, அவரே கூட்டிட்டு போக சொல்லலாம். இருங்க இருங்க, நான் சொல்றேன். நம்ம நேத்து போனோமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, அங்கே போலாம். அதான் நேத்தே போயாச்சு, இன்னைக்கு எதுக்கு அங்க? இன்னைக்கு வேற எங்கேயாவது போலாம். இல்ல, அங்கதான் போகணும். இங்க பாரு, இப்படி எல்லாம் அடம் பண்ண கூடாது. இன்னைக்கு வேற எங்கேயாவது நம்ம போலாம். இப்ப எதுக்கு நீ அங்க போகணும்? கேக்குறேன்ல. இல்லம்மா, நான் இன்னைக்கு அங்க மாஸ்டர் வர சொல்லியிருக்கேன். மாஸ்டரா? இது எப்ப சொன்ன? அவர் ஃப்ரைடே என்ன பார்க்க வருவாரு. இது என்ன புது கதையா இருக்கு? கதையில தமிழம்மா நிஜம்தான். ஆமா நிஜம்தான். இந்த தடவை நம்ம இங்க வந்ததால மாஸ்டர் இங்கே வர சொல்லிட்டேன். மாஸ்டரும் வரேன்னு சொல்லிட்டாரு. நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணுவோம், மாஸ்டர் வருவாரு. விடுங்க, அவங்க 2 பேரும் தான் நல்லா பழகி இருக்காங்கல்ல, வரட்டும் பார்க்கலாம். நீயும் மாஸ்டர் பார்க்கவே இல்லலம்மா, இன்னைக்கு மாஸ்டர் வருவார், பார்க்கலாம். ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், நாங்க தமிழ்நாடு ஹவுஸ்ல இருந்து பேசுறோம். ஏலகிரியில உங்களுக்காக தலைமைச் செயலர் வெயிட் பண்றாங்க. உங்களை பார்க்கணும், வர சொல்லுன்னு சொன்னாங்க. நீங்க வரீங்களா? ஆ, அப்படியா? மேடம் வந்திருக்காங்களா? சரி இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே மேடம். நந்தன் பாரதி மேடம் வந்திருக்காங்களா? நாம இங்க இருக்கிறது தெரிஞ்சு என்ன பாக்குறதுக்காக கூப்பிட்டிருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் வெற்றி. நீங்க போய்கிட்டே இருங்க, நான் இடையில வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்க வந்துமா, குழந்தைங்களோட சந்தோஷமா போகலான்னு பார்த்தேன். நீங்க போய் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணுங்க, நான் மேடம பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். உஷா சொல்ல. அதான் வேலை இருக்குன்னு சொல்றாங்கல்ல மாமா, அவங்க போயிட்டு வரட்டும், நாம போலாம் மாமா. என்ன வாளுங்களா, அம்மாக்கு வேலை இருக்கா, நாம மட்டும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாமா? ஓகே அம்மா, நீங்க போயிட்டு வாங்கம்மா.